இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் தேதி. அதே போல் அன்னைக்கு கிழமை திங்கக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு அமாவாசை திதியானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசையானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஆக்சுவலி வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வார். அதனால் இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபத்தில் பயணம் செய்யும்போது அமாவாசை வர்றதுனால இது ரிஷப அமாவாசை என்றும் அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் அதிக சக்தியானது நிலைத்து இருக்கும். இந்த சக்தி மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே சில மாற்றங்களும் சேர்க்கைகளும் ஏற்படும். இந்த சேர்க்கையின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் இவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும். எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப ஆன்மீக ரீதியாகவும் பலனடைஞ்சுக்குங்க. சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வருகிறது. பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருப்பது இந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் வருது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம். வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் குளித்து முடித்துருங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க. ஒருவேளை உங்களோட ராசிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியல அப்படின்னா இந்த தினத்தில் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைனா வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க. இது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை உண்டாக்கும். ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேர்வவங்களாம் வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இதை உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா ரொம்ப நல்லது. வைகாசி மாதம் பொதுவாகவே இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம்லாம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே சுபிட்சங்களானது பெருகும். திருமண தடை இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கும். புத்திர பாக்கியன்மை போன்ற குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த குறைபாடுகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் ஏற்பட்ட நஷ்ட நிலையெல்லாம் நீங்கி நல்ல லாபங்கள் தொழில் வியாபாரங்களில் ஏற்படும். குழந்தைகள் வகையில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும்.
அதே சமயம் கடன் வறுமையெல்லாம் இருக்கக்கூடிய உங்கள் நிலையெல்லாம் வந்து மாறும். கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த முன்னோர் வழிபாடு உங்களுக்கு காக்கும். அதனால் இந்த முன்னோர் வழிபாடு இந்த வைகாசி அமாவாசையில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நீங்கள் பார்க்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். கண்டிப்பாக இந்த அமாவாசையில் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத இந்த அமாவாசையிலேருந்து தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி மிருகசீரிட 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி இந்த அமாவாசையில் அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன், இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கையோடு இந்த அமாவாசையில் வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க என்ன பலன்கள் நீங்கள் அமாவாசையிலேருந்து பெறுவீங்கிறத பார்க்கலாம். எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இனி இருக்க போகிறீங்க. இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகளானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்தாலும் அதில் நல்ல அதிர்ஷ்டமானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகிற மாதிரி அதிர்ஷ்டமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கு. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும். அப்புறம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். மனதில் இந்த அமாவாசையிலிருந்து தைரியமானது உண்டாகும். பணவரவு மட்டும் கொஞ்சம் குறையும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து இந்த அமாவாசையிலேருந்து நஷ்டம்லாம் ஏற்பட போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். ஸோ பண தேவை ஏற்படும் போது அந்த பண தேவையை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றது எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்போ இந்த அமாவாசையிலிருந்து அதை பற்றி அதிகம் யோசித்து பார்க்கணும். சிலருக்கெல்லாம் புதிய வேலையும் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். குடும்பத்தில் சில டைம் உங்களுக்கு சகஜமான நிலையானது காணப்படும். மெயினாக உங்கள் ராசிக்காரங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தரும். எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு இந்த இந்த அமாவாசையிலிருந்து காரிய அனுகூலமானது ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தது போல கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம். அந்த பண தேவையை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்க போகுது. பணவரவு உங்களுக்கு இருக்குது. வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு லாபமான காலமாக இந்த அமாவாசையிலிருந்து அமையும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி கூட உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கெல்லாம் மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உழைப்பை வந்து கொடுக்கணும். உழைப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு நஷ்டமாகும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்டானது காட்டணும். திட்டமிட்ட படிக்கிறது இந்த அமாவாசையிலேருந்து நல்லது. ஏன்னா இதுதான் எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு உதவும்.
திறமையோடு காரியங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களோட திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.